அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் உங்களுடைய தலையெழுத்தே மாறுங்க. சித்தர் கூறிய மந்திரம் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை நினைத்து பல வழிபாடுகள் நம்ம போட்டிருக்கோம். அதுலயும் நம்ம ரொம்ப விசேஷமான திருச்செந்தூர் முருகர், ஏன்னா ஆறுபடை வீடுகள்லயே தனி சிறப்பு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆறுபடை வீடுகள்லயும் இல்லாத சிறப்புன்னா முதல்ல அங்க போய் நம்ம நாளைக்கு நல்ல நீராடிட்டு கடல்ல நீராடுவோம். இதுவே பல சிறப்புகள்ல இந்த இரண்டு சிறப்புகளும் ரொம்ப அற்புதமான சிறப்புகள். ஏன்னா நீங்க திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான வழிபாடு செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதங்களும் அருளையும் பத்தி கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க போய் வழிபாடு செய்தீங்கன்னா அங்க பல சித்தர்கள் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கே பார்க்கும்பொழுது ஒரு சில சித்தர்கள் ரொம்ப பழமை வாய்ந்த சித்தர்கள் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் நம்ம பேசி ஒரு சில பரிகாரங்கள் கேட்கும் பொழுது அவங்க ஒரு அற்புதமான வழிபாடுகளை நம்மளுக்கு இதை செய்யுங்க, முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே போலதாங்க திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள், ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பின்பற்றிக்கிட்டே வருவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய கரும வினைகளும் அவங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களும் மிக கூடிய விரைவுல நடக்கும்னு. ஏன்னா நம்ம கடவுளை வழிபாடுற எல்லாருமே என்ன நினைப்பாங்க, உன்னையே நான் வழிபாடு செய்யறேன் முருகா, உன்னையே நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னையே நீ சோதிக்கிற அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய கேள்வியா இருக்கும். ஆனா முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகரை யாரு வழிபாடு பண்றாங்களோ, அவருடைய மண்ணை யாரு மிதிக்கிறாங்களோ அவங்க தலையெழுத்து கட்டாயமா மாறுங்க. ஏன்னா அவரை வழிபாடு செய்யறதே நம்மளுக்கு தலையெழுத்து மாறினா மட்டுமே தான் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய முடியும். ஏன்னா மிக அற்புதமான கலியுக கண்ணனா திருச்செந்தூர் முருகர் நம்மளுக்கு அற்புதங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கார். பல அருள்களையும் பல பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. அதனாலதாங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் திருச்செந்தூர் முருகரை நம்பி உங்க வீட்டுல தீப வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நீங்க திருச்செந்தூர் போனாலும் அங்க பல சித்தர்களை பார்க்கலாம். உங்களுக்கு மனசுல உள்ள குறைய சொல்லி யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதே போல தாங்க முருகப்பெருமானுடைய பக்தர் அங்க ஒரு சித்தரை போய் பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அந்த சித்தர்கிட்ட அவங்களுக்குள்ள குறைகளை சொன்னாங்களாம். இது மாதிரி முருகப்பெருமான நான் ஒவ்வொரு முறையும் வழிபடுறேன், ஆனா எனக்கு திருச்செந்தூர் முருகர் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சிகள் கூட எனக்கு எல்லாத்தையும் நிகழ்த்தி கொடுத்திருக்காரு, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த சித்தர்கிட்ட சொன்னாராம். இப்ப இந்த குறை மட்டும் உனக்கு இல்லைன்னா நீ இன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய வந்திருப்பியா அப்படின்னு அந்த சித்தர் கேட்டாராம். அப்ப ஏங்க சாமி, எனக்கு எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமான் நடத்தி கொடுக்குறாரு, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தாமதம் ஆயிட்டே இருக்கே அப்படின்னா அந்த சித்தர்கிட்ட இவங்க கேட்டாங்களாம். சித்தர் சொன்னாராம், முருகப்பெருமான் எந்த விஷயத்த உனக்கு தாமதமாக்கி கொடுக்குறாரோ அதை யாருனாலையும் தடுக்க முடியாத விஷயமா முருகப்பெருமான் உனக்கு கொடுப்பாரு, நம்பிக்கையோட நீ காத்துரு. ஆனா நீ ரொம்ப வருடமா ரொம்ப நாட்களாக ரொம்ப மாதங்களாக நீ இந்த ஒரு விஷயத்தை நீ நல்ல விஷயமா நீ நினைத்திருக்கிறனால அந்த முருகப்பெருமான இந்த மந்திரத்தை நீ சொல்லு. ஏன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு வரிகளுமே அற்புதமானதுதான், ஆனா இந்த வரிகளை சொல்லி நீ உச்சரிச்சு வழிபாடு செய்ய கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாராம். அதே போல முருகப்பெருமான் அவரு உச்சரிச்சு வழிபாடு செய்தால் 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 6 மாதம் கழித்து அவருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த வரியை நான் இன்னைக்கு சித்தர் சொன்ன இந்த மந்திர வரியை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதை நீங்களும் உச்சரிச்சு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க, கட்டாயமா நடக்கும். திருச்செந்தூர் முருகருடைய அருள் அனைவருக்குமே கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.